தமிழகத்தில் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளது பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம். பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த தீபாவளி திருநாளுக்கு வெளியான திரைப்படம்தான் அமரன். இந்த தீபாவளி ரிலீஸ் திரைப்படங்களாக பிரபல நடிகர் ஜெயம் ரவியின் பிரதர், மலையாள திரையுலக நடிகர் துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் மற்றும் இளம் நடிகர் கவினின் பிளடி பெக்கர் உள்ளிட்ட திரைப்படங்களோடு இணைந்து சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படமும் வெளியானது. ஆனால் இந்த 4 திரைப்படங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிடும் பொழுது சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம்தான் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாயையும் தாண்டி மெகா ஹிட் திரைப்படமாக இப்போது மாறியிருக்கிறது. சிவகார்த்திகேயனின் திரை வரலாற்றிலேயே அவருடைய கரியர் பெஸ்ட் திரைப்படமாக அமரன் மாறியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்தின் மீது சில சர்ச்சைகள் முன்வைக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக திரையரங்குகளில் தனது 4வது வாரத்தில் ஓடி சாதனை படைத்து வருகிறது அமரன் திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு பிறகு வெளியான கங்குவார் திரைப்படமே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாமல் வசூலில் திணறி வரும் நிலையில் உலக அளவில் திரைப்படத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனின் கதாபாத்திரத்தில் மிக நேர்த்தியான ராணுவ வீரராக இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்திருந்தார். அவருடைய மனைவியாக இந்த திரைப்படத்தில் பிரபல நடிகை சாய் பல்லவி அசத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரங்கூன் திரைப்படத்தை இயக்கி புகழ்பெற்ற இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனத்தின் தயாரிப்பில் இந்த திரைப்படம் உருவானது குறிப்பிடத்தக்கது. கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான அமரன் திரைப்படம் இப்போது தன்னுடைய 26வது நாளில் பயணித்து வருகிறது. இதுவரை தமிழகத்தில் மட்டும் இந்த திரைப்படம் 150 கோடி ரூபாயை தாண்டி வசூல் சாதனை படைத்திருக்கிறது. விரைவில் இந்த திரைப்படம் OTT தளத்திலும் வெளியாகிறது.